வணக்கம் நண்பர்களே. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து நிஃப்டியோட சார்ட்டு. இப்போ வந்து 5 மினிட்ஸில் இருக்குது. நம்ம இப்போ 15 மினிட்ஸாக மாற்றுவோம். இப்போ நீங்கள் இதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இங்கே உங்களுக்கு தெரியுது இல்லையா, பார் தெரியுது இல்லையா, இது எல்லாமே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் வேறு ஒரு சார்ட் இல்லாமல் இதே சார்ட்டில் வச்சு நீங்கள் பார்த்துடலாம். பர்டிகுலராக நீங்கள் வந்து ஒரு ஆப்ஷன் பையராகவோ அல்லது செல்லராகவோ இருந்தால் எங்கே அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இதில் வந்து இதை எப்படி செய்கிறது வாங்க பார்க்கலாம். இப்போ நான் சென்சிபிள் வெப்சைட்டில் இருக்கேன். இப்போ சென்சிபிள் நம்ம வந்து ஜெரோதாவிலேயே உங்களுக்கு தெரியும், சென்சிபிள் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணால் போதும். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா நிஃப்டிக்கும் பக்கத்தில் இதில் ஒரு ஆரோ மார்க் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ண உடனே அந்த என்ன ஆகணும், அந்த சார்ட் ஓப்பன் ஆகும். இந்த சார்ட் ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா வலது பக்கத்தில் வந்து உங்களுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் காட்டும். இது வந்து நீங்கள் ஓஐ ப்ரொஃபைல் இங்கே வேணும்னா இங்கே பாருங்கள், வேணும்னா நீங்கள் பார்த்துக்கலாம், அப்படி இல்லைனா சார்ட்டை மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம். இது லைவ் சார்ட்டு தான். அதில் வந்து செட்டிங் இருக்குது. நீங்கள் எந்த பக்கத்தில் உள்ள ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை எந்த மாதத்தில் உள்ள அதில் எந்த எக்ஸ்பைரியில் உள்ள அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ வந்து நீங்கள் வந்து அடுத்த எக்ஸ்பைரி 14ஆம் தேதிக்குள்ளது மட்டும் பார்த்தீங்கன்னா இது 14ஆம் தேதிக்குள்ளது மட்டும் காட்டும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து 29ஆம் தேதி மந்த்லி எக்ஸ்பைரி அதுக்குள்ளது மட்டும் காட்டணும்னா அதையும் காட்டும். ஸோ மந்த்லி எக்ஸ்பைரியில் பார்த்தீங்கன்னா 24,000 வந்து புட் ஆப்ஷன் வந்து நிறைய இருக்குது. அது மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் இருக்குது. இது எல்லாத்தையும் ஒரே இடத்துல பார்த்துடலாம். ஸோ இது மாதிரி பார்த்தோம்னா நமக்கு வந்து இதை வந்து ஹேண்ட்ஃபோன்லேயும் பார்க்கலாம், மொபைல் ஃபோன்லேயும் பார்க்கலாம். ஆனால் இது மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணி நம்ம சைடில் வச்சிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது எந்த பக்கம் வந்து அதிகமாக நமக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, சப்போர்ட் எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஓப்பன் இதாக இருந்துச்சுன்னா, அதாவது ஆப்ஷன் செல்லராக இருந்தால். ஸோ இதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் வந்து சேஞ்சின் ஓப்பன் ஐ அப்படின்னு போட்டிங்கன்னா அது சேஞ்சும் வரும். இது பார்த்திங்கன்னா இப்போ எந்த இதிலெலாம் வந்து சேஞ்ச், அதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னா என்னென்னா ஆப்ஷனை விற்று வச்சுருக்காங்க, அது நமக்கு இன்னும் அவங்க கவர் பண்ணல. ஸோ அப்போ நிறைய செல்லர்ஸ் இருக்காங்கன்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுன்னு பேர். ஸோ இதில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, மைனஸில் இருந்துச்சு அப்படின்னா அவங்கெல்லாம் கவர் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அப்போ அந்த இடத்துக்கு வந்து மார்க்கெட் மேபி போகுது, அதனால் நம்ம வந்து புக் பண்ணிடணும்னு முன்னாலேயே புக் பண்ணுறாங்க. இந்த மாதிரி மைனஸில் காட்டுனுச்சுன்னா இது. ஸோ இது நல்லா தெரிஞ்சுங்க. இது தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ அது வந்து நீங்கள் அந்த பாரோட ஓப்பேக்கை வந்து நீங்கள் இப்படி மாற்றி வச்சுக்கலாம். இப்படி அப்ளை பண்ணிங்கன்னா லைட்டாகவும் இருக்கும். அல்லது அதை பெருசாக மாற்றணும், இல்லை நல்லா பளிச்சுன்னு தெரியணுன்னா இப்படி மாற்றினீங்கன்னா இது மாதிரி பளிச்சுன்னு தெரியும். அதுமாதிரி உங்களுக்கு அந்த கலரையும் சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, ஸோ அது மாதிரி இது மாதிரி இங்கே எல்லாமே நீங்கள் பண்ணலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.